ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே தனியார் பள்ளி வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 12 குழந்தைகள் காயமடைந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சபரிநாதன் வழங்க கேட்கலாம். சபரிநாதன், எப்படி இந்த விபத்து நடந்தது? பள்ளி குழந்தைகளுக்கு ஏதேனும் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கிறதா? முழுமையான விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக, அதாவது பரமக்குடி அருகே பார்த்திபனூரில் தனியார் பள்ளி வாகனம் கவிழ்ந்து விபத்தானதில் 12 குழந்தைகள் காயமடைந்துள்ளனர். அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே பார்த்திபனூரில் கிரசன்ட் என்ற தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் சுமார் 150 மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இப்பள்ளிக்கு சொந்தமான பேருந்து குழந்தைகளை ஏற்றுக்கொண்டு இன்று தமுதி பார்த்திபனூர் தேசிய நெடுஞ்சாலையில் தேவநேரி என்ற இடத்தில் வந்து கொண்டிருந்தது. அப்போது பேருந்துக்கு முன்னால் ஒரு இருசக்கர வாகனம் குறுக்கே வந்ததால் பள்ளி பேருந்து ஓட்டுநர் பிரேக் பிடித்துள்ளார். இதனால் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலை ஓரமாக இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்து தலைகுப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்தில் இருந்த 12க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகளுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது காயமடைந்த பள்ளி குழந்தைகள் 108 ஆம்புலன்ஸ் மூலமாக மீட்கப்பட்டு பரமக்குடி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 4 குழந்தைகளுக்கு தலையில் ரத்த காயம், கை எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்து குறித்து பார்த்திபனூர் போலீசார்கள் விசாரணை செய்து வருகின்றனர். பள்ளி குழந்தைகளை ஏற்றி சென்ற வேன் கவிழ்ந்து விபத்தான சம்பவம் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சபரிநாதன்.